Hello students, welcome to Vetri Tamil NEET Academy. சரி, இப்போ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அண்ட் காம்படிஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ப்ளஸ் வந்து எவ்வளோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு தோராயமாக கவுன்சிலிங்க்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துடலாம். இந்திய அளவில் அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துட்றேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரைட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னாவும் நம்மளை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்களுக்காக கொடுத்துறேன். என்னுடைய பேர் சக்தி. 2019 வந்து நீட் ஃபேக்கல்ட்டியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம வெற்றி தமிழ் நீட் அகாடமி. நம்ம அகாடமிக் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் முடிச்ச தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிராஸ் கோர்ஸ் நடத்துகிறோம். மற்ற கிராஸ் கோர்ஸ்லேருந்து இந்த கோர்ஸ் எப்படி சார் டிஃபர் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்சிஆர்டி ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்கு பிக் ஸ்க்ரீன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிக் ஸ்க்ரீன் மீன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே பிபிடி பேஸ்டு ரெக்கார்டட் கிளாஸஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் ஆன்லைனில் வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை சார் ஆன்லைன்லனால வந்து பார்த்தீங்கன்னா சரியாக படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவும் வந்து படிக்கலாம். ஸோ நேரடியாக எங்கே சார் கிளாஸஸ் கொடுக்குறோம்? SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலத்தில் இருக்குது, சேலம் ஆட்டியாம்பட்டி. நீங்கள் 7373264210 ஆர் 9080549820 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுவாங்க. காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுங்க ஃபார் அட்மிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 79 சாப்டர்ஸ்லும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். 18 ஃபுல் டெஸ்ட் செப்பரேட்டாகவே உங்களுக்கு நடக்கும். அப்போ டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் கிடையாது. ஃபுல்லாகவே உங்களுக்கு டெஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் டெய்லியுமே ஈவினிங் உங்களுக்கு நடக்கும். இந்த 40 நாள் கோர்ஸ்லையும் உங்களுக்கு நடக்கும். அப்போ டெஸ்ட்டு பேக் டு பேக் எழுதுகிறோம். அதில் கூட தப்பை திருத்திக்கிட்டே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தாலே போதுமானது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுங்கள். 40 நாள் ஃபுல் ரிவிஷன் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அந்த அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நம்ம அகாடமியில் என்ன டெஸ்ட் பேப்பர்ஸ் வைக்கிறோமோ அதே தான். அங்கே பாருங்கள், இது புக்லெட். இன்றைக்கி ஃபுல் டெஸ்ட் நடந்திருக்கு. இன்றைக்கி 10ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11th ஃபுல் டெஸ்ட் நடந்திருக்கு. இந்த 11th ஃபுல் டெஸ்ட்டுக்கான புக்லெட் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அண்ட் யூனிட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட் கொஷின் பேப்பராக வேணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு வேணும். OMR ஆன்சர் கீ உங்களுக்கு தேவைப்படுது வித் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9080549820 நம்பர் 7373264210 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் 10 ஃபுல் டெஸ்ட் இருக்கும், 10 புக்லெட் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 79 சாப்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கும். அண்டு 11th 12th 8 ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ 50 புக்லெட்ஸ் உங்களுக்கு வரும். சரி, நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதிலே கொடுத்துட்றேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். நீங்கள் நேரடியாக வந்து கிராஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற அகாடமிக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 45,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கோர்ஸ்க்கு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, வெறும் கோர்ஸ் ஃபீஸ் மட்டுமே. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 12,500 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதுலேயே சேலத்தில் இருந்து நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு இதை விட இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஆஃப்லைன் வந்தீங்க அப்படின்னா 12,500 தான். சார் நீங்கள் ஆன்லைனில் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ், ஆன்லைனில் மற்றவங்க கிட்டத்தட்ட அதே 45,000 தான் நேரில் வைப்பாங்க. நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9,500 வச்சுருக்கோம். ரைட்டு சார், நிறைய இடத்துல ஃப்ரீயாக கிராஸ் கோர்ஸ் நடத்துகிறாங்களே சார் அப்படின்னா, பாயிண்ட்டு ஃப்ரீ அப்படிங்கிறப்போ எப்படி டெஸ்ட் கொடுப்பீங்க, டெஸ்ட் மெட்டீரியல் எப்படி ப்ரொவைட் பண்ணுவீங்க, ஃபேக்கல்ட்டிக்கு எப்படி சேலரி ப்ரொவைட் பண்ணுவீங்க. அப்போ அந்த 40 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்கறதுக்கான பின்னாடி கூடிய பாலிடிக்ஸ் தனியாக வீடியோ கூட போடுறேன். அது வந்து 1 year வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறது தான். 40 நாள்லேயும் உங்களால் கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு நம்ம 1 year போகணும்? அப்போ அந்த 40 நாள் ப்ராப்பராக படித்து கிராக் பண்ணுறதுக்கான வேலையை தான் பார்க்கணும். எடுத்து 1 year கன்வெர்ட் பண்ணக்கூடிய அகாடமியில் மாட்டிக்காதீங்க. சரி, ரைட்டு. இது வந்து ஆஃப்லைனுக்கான ஃபீஸ், இது வந்து ஆன்லைனுக்கான ஃபீஸ். டெஸ்ட் புக்லெட்டுக்கான ஃபீஸையும் நான் கொடுத்துட்றேன். டெஸ்ட் புக்லெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். 50 புக்லெட் வந்துருக்கு. உங்களுக்கு ஃப்ரீயாக கொரியர் சார்ஜோட ஃப்ரீயாக உங்களுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. கொரியர் சார்ஜ் கிடையாது. சரி, இதோட ஃபீஸ் டெஸ்ட் பேட்சுக்கான புக்லெட் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 2,500 தான். பாயிண்ட் வந்து எந்த ஒரு அகாடமியும் தன்னோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து வெளியே கொடுக்காது. நம்ம கொடுக்கறதுக்கு காரணம், ப்ரொவைட் பண்ணுறதுக்கு காரணம், டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபைனல் டைமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஒரு சாம்பிள். அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை எரர் நோட் எடுத்து கரெக்ட் பண்ணி அடுத்த டெஸ்ட்டில் அதை இம்ப்ரூவ் நீங்கள் பண்ணியே ஆகணும். அதை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் மார்க் என்னென்னே தெரியாமல் போயிடும். சரி, ரைட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கொடுத்த அப்டேட். இப்போ மெயின் கண்டென்ட் போகலாம். எஸ், இனிஷியல் கொஞ்சம் லென்த்தி, பட் அதுக்கான டைம்லைன் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கானா, ரீசன்ட் டேட்டா எல்லாமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ட்ராப் ஆகிருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் ஆகிருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா
நீட் 2025 கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ. அப்படிங்கிறப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக நடந்திருக்கு. ஸோ அப்போ ட்ராப் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஏன் சார் அப்படிங்கிறது போக போக நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அப்ளிகேஷனில் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதியில் ஆரம்பித்து 11ஆம் தேதி நாளைக்கு வரைக்கும் இருக்கும். 3 நாள் தான் கரெக்ஷன் விண்டோ இருக்குது. நீங்கள் ஏதாவது திருத்தணும் அப்படின்னா தயவு செஞ்சு போய் நீங்கள் திருத்திக்கலாம். 9ஆம் தேதி ஆரம்பித்து 11ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்குது. மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. ரைட்டு, மறுபடியும் கரெக்ஷன் விண்டோ பற்றி சொல்லிடுறேன். சார் நான் கரெக்ஷன் விண்டோவிலையும் கரெக்ட் பண்ணல, சிலது ஸ்கிப் ஆகிடுச்சு, மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கவுன்சிலிங் டைமில் உங்களோட ஒரிஜினல்ஸ் வச்சு அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். பேனிக் ஆகாதீங்க, ப்ரிப்பரேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா பயப்பட வேணாம். கவுன்சிலிங் டைமில் நீங்கள் என்ன பண்ணால் அது ஒரிஜினல் சப்மிட் பண்ணி அந்த ஒரிஜினல் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீட் எக்ஸாம் எழுதுறது மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேனிக் ஆகும்னா முக்கியமாக பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ரெக்யூஸ்டாகவே சொல்கிறோம் நம்ம வெற்றி தமிழ் நீட் அகாடமி சார்பில். சரி, ரைட். 2024 போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க நீட்டுக்கு. அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க ஒரு பாயிண்ட்டு. ஸோ அப்போ இந்த வருஷம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் வந்து 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்க பட்சத்தில் இந்த வருஷம் 23.5 லட்சம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நீட்டுக்கு அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் எக்ஸ்பர்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 23,40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கிறாங்க. பட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வெளியே போயிடுவாங்க. எப்படி சார் வெளியே போயிடுவாங்கன்னா, நிறைய பேர் இதுக்கான ஃபீஸ் பே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடும். அண்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதுவும் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆவரேஜாக போட்டு பார்க்குறப்போ எக்ஸ்பர்டிஸ் நிபுணர்கள் கருத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 23 அப்ளிகேஷன் தான் வேலிடாக வரப்போகுது அப்படிங்கிறது பாயிண்ட். அப்போ போன வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போச்சு. சார் இந்த 1 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் குறைஞ்சிருக்கு, இது கட் ஆஃபில் மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுமானா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் 180 கொஷின் பேட்டர்ன் பழைய பேட்டர்ன் வருது, பிஃபோர் கோவிட் வச்ச பேட்டர்ன். அந்த அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்குன்னா நிறைய பேருக்கு இது எழுதுறதுக்கு விருப்பம் குறைஞ்சிருக்கு, ரிப்பீட்டர்ஸ் கவுண்டும் குறைஞ்சிருக்கு. அப்போ நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாஸ்க்கு அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரிய வருது. சின்சியராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்காங்க ஃபீல்டில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான சேஞ்சு இதில் தெரியல. அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும், ஆனால் காம்படிஷன் குறையாது. நிறைய பேருக்கு புரியாது, மறுபடியும் சொல்கிறேன், கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும் ஆனால் காம்படிஷன் குறையாது. எல்லோருமே வந்து ஃபைட் தான் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்போ இது படிக்கிற பையனுக்கு ஒரு அட்வான்டேஜாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் காலேஜ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் கட் ஆஃப் குறையிறதுனால. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் போகணும்னா எய்ம்ஸ் ஜிப்மர் மாதிரி ஒரு ரெப்புட்டட் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பெரிய அட்வான்டேஜாக இருக்காது. அக்செப்ட் தட். ஸோ கட் ஆஃப் டிகிரிஸ் ஆகும், நம்ம கட் ஆஃப் அதில் குறைய தான் போகுது. ஏன்னா பேப்பர் செட்டிங் அப்படி இருக்கும். சரி, ரைட்டு. பேப்பர் செட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோ போடணும். ஏன்னா நிறைய மிஸ்லீடிங்கான லெக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நான் ஃப்யூச்சரில் வீடியோ பண்ணுறேன். சரி, அப்போ இங்கே மெயின் கண்டென்ட் பார்க்கலாம். 2025 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட் காம்படிஷனில் இருக்குன்னா அரௌண்ட் 1.20 lakhs அப்படிங்க 1.25 லட்சம் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து எம்பிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுது. அப்போ கிட்டத்தட்ட 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.20 lakhsக்கு. அப்போ காம்படிஷன் எப்படி சார் இருக்குன்னா, ஒரு சீட்டுக்கு 19 ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போடுவாங்க. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா 19 ஸ்டூடெண்ட்ஸும் டாப்பர்ஸ், அதில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்னு நினச்சிக்கணும். அப்போ அந்த 19னா 18 டாப்பர்ஸை நீங்கள் பீட் பண்ணால் உங்களுக்கு அது ஒரு எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜின் பண்ணுமே தவிர்த்து 19 பேர் தோக்கடிச்சா நம்ம முதலாக போயிடுவோம்னு நினைக்கக்கூடாது. 19 பேர் இல்லை டாப்பர்னு நினச்சிக்கணும். ஸோ அப்போது ஒரு சீட்டுக்கு 19 மாணவர்கள் வந்து போட்டி போடுற நிலைமை இந்த வருஷம் இருக்குது. அப்போ போன வருஷம் 20-21 பேர் ஒரு சீட்டுக்கு போட்டி போட்டாங்கன்னா இந்த வருஷம் 19 பேர் போட்டி போட போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அது ஒரு சின்ன ரெடியூஸ் தான் காம்படிஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா. ஸோ காம்படிஷன் ரேஷியோ பார்த்தாச்சு. சில வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போடப்பட்டிருக்கு. அதில் ஒரு 40,000 50,000 வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகும், ஃபீஸ் பே பண்ணலினாலும் இந்த மாதிரி வந்து ரெகுலராக ரிஜெக்ட் ஆகிறதா. ஸோ அப்போ இது வந்து அப்ளிகேஷன் மட்டும்தான். ஏன்னா எக்ஸாம் எழுதுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு 50,000-60,000 ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் எழுத மாட்டாங்க. ஒரு 50,000-60,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் எக்ஸாம் எழுத மாட்டாங்க. அப்ளிகேஷன் போட்டுருவாங்க, ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க, ஹால் டிக்கெட் வந்துடும், பட் எக்ஸாம் ஆல் போக மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான்.
அப்போ ஒரு 22.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நெட்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குதா எக்ஸ்பர்டீஸோட டேட்டா படி. அஃபிஷியல் டேட்டாக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்போ ஒரு 22.5 லட்சம் அப்படி சொல்கிறேன், இது எதுவுமே அஃபிஷியல் டேட்டா கிடையாது. ஆவரேஜாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சிருக்க சுச்சுவேஷன் பொறுத்து சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா விஷயமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் நிறைய வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அப்ளிகேஷன் கம்மியாக தான் வந்துருக்கு. அண்ட் வந்து அதே மாதிரி கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் கொஸ்டின் பேப்பர் செட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுலேருந்து வெளியே போகிறதெல்லாம் பார்த்தா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூஸ் ஆகும். பட் கட் ஆஃப் ரெடியூஸ் வந்து டாப்பர்ஸ்க்கு அண்ட் கவர்மெண்ட் சீட் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜாக இருக்க போகிறதில்ல. இப்போ இல்லை, அது எப்பயுமே நடக்காது. யாருக்கு அட்வான்டேஜாக இருக்குன்னா ப்ரைவேட் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி சேர நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்மியான மார்க்கில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் செட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். வீடியோ லென்த்தி பட் நாலேஜபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கிராஷ் கோர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. கிளாஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரிவிஷன் கட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி, நான் படிக்க ரெடி சார் அப்படின்னா சொல்லிக் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.